இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு நம்ம பேச போகிற கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்நீச்சல் தொடர்கிறதோடைய 7வது எபிசோடு பற்றி நம்ம ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஃபைன். அதாவது இந்த எபிசோடு எதோட ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஈஸ்வரி என்ட்ரி ஆகுது இல்லை, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ட்ரி ஆகும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே அன்பாக வரவேற்கும் பொழுது நம்ம கதிர் ஐயா மட்டும் கொஞ்சம் வாயை விட்டுடுறாப்புல. ஓகேங்களா? அதனால ஆத்திரம் அடைஞ்ச சக்தி, அதாவது அண்ணிங்கிறது அடுத்த அம்மாவுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் மூத்த அண்ணின்னா அது ஒரு தனி ஒரு இதுன்னு வச்சுங்களேன். அவங்கள பார்த்து இந்த மாதிரி கொச்சையான விஷயத்த சொல்லி ஒரு மாதிரி ஆகும் பொழுது கதிர் என்ன ஆகுறான், அடி வாங்குறான். யாருக்கிட்ட? சக்தி கிட்ட. அறையும் ஒரு உதையும் வாங்குற. அப்படி சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த 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 நிகழ்வை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு சிலர் ஆனந்தம் கொள்கிறார்கள். ஓகேங்களா? ஏன்னா அவன் பேசின பேச்சு அப்படி. இப்போ கதிரோட கேரக்டர் கொஞ்சம் டவுன் ஸ்டேட் ஆகிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு சீசனில் இருந்த அந்த கெத்து, அந்த கம்பீரம் எல்லாமே இந்த இதில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஆதி குணசேகரனை மீட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த எபிசோட கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. அதனால் அந்த எந்த ப்ரோமோவும் விடலை. இன்னைக்கு எபிசோட்லேயே அது ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, கதிரை போட்டு உதைச்சி ஒரு அரைஞ்சு இது பண்ணுறாங்க. கதிர் ஒரு ஷாட்டை கட் பண்ணி அடுத்த ஷாட்டுக்கு மூவ் ஆகுது. கதிர் ஒரு தனியாக வேற ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மன உளைச்சலாகி புலம்புறாப்படி. அப்போ இந்த ஆடிட்டரும் வக்கீலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் அண்ணன் குணசேகரனை சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு வழி பாருங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளையால் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அதாவது பெண்களால் தான் ஆதி குணசேகரன் இன்னும் வெளியில் வராமல் இருக்காப்புல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வர வைக்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக விட்டு பிடிங்க. உங்கள் அண்ணன் வெளியில் வரணும்னா நீங்கள் சில சமயம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் சஞ்சலங்கள் சந்திச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? மீன்வெல் அப்படியே தேர்டு ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா, சக்தி ஃபீல் பண்ணுறாப்புல. இந்த மாதிரி நம்ம அண்ணனை இப்படி அடிச்சிட்டோம், அதுவும் அவங்களோட பிள்ளைக்கு நேராக. தாரா இருக்குல்ல இல்லைங்களா, தாராவுக்கு முன்னாடி கதிரை அடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ரெக்ரெட் ஃபீலோட இருக்கு. அப்படி அது ரேணுகா கொஞ்சம் மேக்ஸிமம் அவங்களோட நக்கல் நையாண்டி பற்றி உங்களுக்கு தான் தெரியுமே, அதில் அவங்க அதை மேட்சப் பண்ணுறாங்க. அதை அப்படியே அவங்க அதை அப்படியே சொல்லி ஒரு மாதிரி நக்கல் பண்ணுறாங்க. சக்தி சாரி நம்ம நந்தினி கிட்ட நக்கல் ராணி நந்தினி அப்படிங்கிறது தான் ரேணுகாங்கிற மத்துங்க. நந்தினி அவர்கள் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன, சக்தி நந்தினி கிட்ட மன்னிப்பு கேட்குறான். இந்த மாதிரி நான் செஞ்சது தப்பு தானே அண்ணி, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அண்ணி. அவர் நான் ஏதோ வேணும்னு பிளான் பண்ணி பண்ணலை. அவங்க அந்த மாதிரி ஈஸ்வரி அண்ணியை கொஞ்சம் தப்பாக பேசும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் தான் அடிச்சிட்டேன் அவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி சொல்லி ஒன்று பண்ணுறா அப்படி. ஓகேங்களா? ஆனால் தர்ஷன் இதில் என்ட்ரு பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரில. தர்ஷன் உள்ள என்ட்ரி ஆனால் சீனே இன்னும் வேறு மாதிரி எலிவேட் ஆகிருக்கும். பட் தர்ஷன் உள்ளே என்ட்ராவது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி ஒரு லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். அப்புறம் நந்தினி எப்பயும் ஆஸ் யூஸ்வல் அந்த சக்தி கிட்ட புலம்பும் பொழுது, அக்கா நீங்கள் எனக்கு தக்காளி சட்னி ஒன்று ஒப்பியல்ல, அது ஒன்று வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிகிட்ட கேட்க, ஏண்டி உனக்கு தக்காளி சட்னி வைக்கிறதுக்காக தான் ஈஸ்வரி அக்கா அங்கேருந்து வந்தாவளா அப்படின்னு சொல்லி ரேணுகா அக்கா பதில் எதிர் கவுண்டர் கொடுக்க, இன்னொன்று நீ நந்தினி இல்லடி அந்நியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா அக்கா செமையா நந்தினியை பயங்கரமாக கலாச்சி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான சூழலுக்கு போது அப்படியே அவங்க சாப்பிட உள்ளே போகிறாங்க. அதோட கட் பண்ணி தொடரும் போட்டாங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் மக்களே இந்த எபிசோடுக்கான இது. மெயினாக இந்த எபிசோடில் நடந்ததில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற அளவுக்கு தான் 3 கட்டு தான் இருந்துச்சு. ஓகேங்களா? நிறைய இன்டெப்த்தாக நிறைய டீட்டெயிலிங் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் ஆதி குணசேகரனை இந்த வாரத்தில் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? நம்ம ராமமூர்த்தி அவர்களுக்கெல்லாம் டேட்டு ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா தலைவன் அதிகமாக சேலரி கேட்குறாப்புல. அந்த ஆதி குணசேகரனுங்கிற அந்த ரோலுக்கு அவ்வளோ மவுஸ் இருக்குன்னு தெரிஞ்சு தான் வம்படியாக சேலரியை டபுள் பண்ணி கேட்டிருக்காப்படி. ஓகேங்களா? மாரிமுத்து அவர்கள் வாங்கினதை விட டபுள் த சேலரியாக கேட்குறப்ப டேரக்டர் இழிச்சாங்கண்ணா. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு சீசன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான சீன்ஸில் மட்டுமே நடிக்க வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதே சேம் டெக்னிக், சேம் ஃபார்முலா, அதே டெய்லர், அதே வாடகைங்கிற மாதிரி அதே ஃபார்மேட்டில் தான் இப்போ ஆதி குணசேகரனை இந்த வாரத்தில் மைட் பி நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகேங்களா? ராமமூர்த்தி அவர்கள் தான் ஆதி குணசேகரன் அப்படிங்கிறது
யாரும் எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல. பட் எனக்கு ஐ பர்சனலி ஃபீல் என்னன்னா, நம்ம பசுபதி ஐயா இருக்கார் இல்லைங்களா, பட்டாசு பாலு, அவரை வந்து ஆதி குணசேகரனை போட்டால் இன்னும் அதிரடியாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. என்ன இந்த சென்னை ஸ்லாங்கை விட்டுட்டு மதுரை ஸ்லாங்கில் இறங்கி அடிச்சார்னா எல்லா மக்களுக்கும் பச்சக்குன்னு பதியும். இவன் தாண்டா உண்மையான ஆதி குணசேகரன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வேலு ராமமூர்த்தி அவர்களை சூஸ் பண்ணப்ப அந்த சிலது வந்து அந்த இது வரல. நக்கல் நையாண்டியோட பேசுகிற அந்த இது இருக்குல்ல, மாரிமுத்து வந்து ஸ்பான்டினிட்டியில் அடிப்பாப்படி. அந்த ஸ்பான்டினிட்டி இது வேலு ராமமூர்த்திக்கு கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? ஆனால் பசுபதி ஐயா வந்தாருன்னா அந்த ஸ்பான்டினிட்டிக்கெல்லாம் ஒரு லெவலில் ஒன்று பண்ணியிருப்பாப்படி, ஹியூமர்லாம். அது பார்த்தீங்க அப்படின்னா ஆதி குணசேகரன் கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் கேரக்டரைசேஷனில் டெவலப் பண்ணி கொஞ்சம் சீரியஸான கதாபாத்திரமாக ஆக்கிட்டாங்க, கொஞ்சம் நக்கல் நையாண்டியோடு இல்லாமல். ஓகேங்களா? மேபி இந்த வார எபிசோடில் வந்து ஆதி குணசேகரனை பார்க்குற மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஞானம் வந்து புலம்புறாப்புல, ஏன் நாங்கள்லாம் அண்ணனை பார்க்கக்கூடாதா, நீ மட்டும்தான் அண்ணனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் கதிர்கிட்ட புலம்புறாப்படி. இது மாதிரி தான் ஓவரால் எபிசோடு இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம இன்றைக்கி நைட்டு 9:30 மணிக்கு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ப்ரொமோவும் எதுவும் பெருசாக விடலை. ஓகேங்களா? அதுக்கான லீடு எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் நான் அப்படியே கையோட ரிவ்யூ பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அருண் மனோஜ்குமார், சைனிங் ஆஃப் பேக் ஆன் அஃபீஷியல் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.